வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கான பாடப்பகுதி தான் இது. கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா பிரிண்டர்கள் அப்படிங்கிறது தான். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். யூஜிடிஆர்பி டெட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் இருக்குது, தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க. குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன கொடுக்குறேன். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொன்றும் பிரிண்டரு அப்படிங்கிறதே நம்ம கொடுக்குற தரவை நமக்கு திரும்ப நகல் எடுத்து தரக்கூடியது தான். இப்போ கணினியிலிருந்து தகவல்களை அச்சடிக்கும் இயந்திரங்கள் தான் பிரிண்டர். இந்த பிரிண்டரு நிறைய இருக்குது. அதில் இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்கள் அப்படின்னா புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு பிரிண்ட் செய்யும். புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு பிரிண்ட் செய்யும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒன்று. இந்த பிரிண்டர் ஹெட்களினுடைய பின்புறம் அமைக்கப்பட்டுள்ள ஈர மைகளின் பின்னாடி இங்க் இருக்கும். அதை அடிப்படையான ரிப்பன் துணிகள் மைகளை அளித்து பிரிண்ட் செய்து, ரிப்பன் துணிகள் மைகளை கொடுத்து பிரிண்ட் செய்து, இந்த பிரிண்டர்களில் ஒரு வரியில் 80 முதல் 132 எழுத்துக்கள் அச்சடிக்கும் அளவுகள் உள்ளது. இது முக்கியமான ஒன்று. ஒரு பிரிண்டரில் எத்தனை இது அப்படின்னா 80 முதல் 132 எழுத்துக்கள். பிரிண்டர்களில் நிறைய வேறுபாடு இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அப்படின்னா புள்ளி அச்சு பொறி அப்படிங்கிறது ஒவ்வொரு எழுத்தாக அச்சடிக்கும் திறனுடையது. அடுத்து லைன் பிரிண்டர். லைன் பிரிண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வணிகத்தில் உள்ளது தான் இந்த லைன் பிரிண்டர் அப்படிங்கிறது. இந்த வகையான பிரிண்டர் ஒரே நேரத்தில் ஒரே முறையில் ஒரு வரியை அச்சடிக்கும் திறனுடையது. அதுதான் லைன் பிரிண்டர். லைன் பிரிண்டரை வரி அச்சு பொறி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நிமிட பொழுதுல 3000 எழுத்துக்களை அச்சடிக்கும் திறனுடையதாக இருக்கிறது. லைன் பிரிண்டரோட அதாவது ஒன்னோடு ஒன்று ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அதனால இதை நம்ம ஞாபகமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் பிரிண்டர்கள். பேஜ் பிரிண்டர் அப்படின்னா பக்கங்களை பிரிண்ட் எடுக்கிறது தான். ஒரு நிமிட பொழுதில் ஒரு பக்கத்தையே அச்சடிக்கும் திறனுடையது. இந்த பிரிண்டர் தான் எனது இப்போ புழக்கத்தில் அதிகமாக இருக்குது. நம்ம இதிலெல்லாம் கொண்டு போய் கொடுத்து பிரிண்ட் எடுக்கிறது, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுக்கிறோம் இல்லையா, பக்கங்கள் தான் உடனே அப்படியே எடுக்கிற மாதிரி வருது. இது பேஜ் பிரிண்டர்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து சக்கர வடிவு பிரிண்டர்கள். சக்கர வடிவு பிரிண்டர்கள் அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுதுன்னா, அச்சடிக்கும் போது சக்கரத்தில் எழுத்துக்களை பொருத்தி சக்கரத்தை சுழற்சி குறிப்பிட்ட எழுத்தை அச்சடிக்கும் முறையும் முற்காலத்தில் இருந்திருக்கு. அதாவது இதில் நம்ம டைப் பண்ணும்போது ஒரு எழுத்தாக டைப் பண்ணுற மாதிரி குறிப்பிட்ட எழுத்தை சுற்றி அந்த எழுத்தை டைப் ஆகிற மாதிரி பிரிண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இதில் உருளையில் எழுத்துக்கள் பொருத்தப்பட்டிருந்தால் இப்பிரிண்டர்கள் வீல் பிரிண்டர் என அழைக்கப்படுகிறது. இப்போ நியூஸ் பேப்பர் செய்திகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரிண்ட் பண்ணும்போது அந்த எழுத்துக்களை மாற்றி மாற்றி அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். இந்த வீல் பிரிண்டரை உருளை அச்சு பிரிண்டர் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. ஒரே சக்கரத்தில் எழுத்துக்கள், எண்கள், குறியீடுகள் இது எல்லாமே பொருத்தி இருக்கும். சக்கர வடிவில் இருக்கும். இந்த இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே இதில் இருக்கும். நம்ம எந்த எழுத்து தேவையோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த எழுத்து அதில் என்ன செய்யும் மாறிவிடும். இப்போ டெய்லி வீல் பிரிண்டர் அப்படின்னு இது அழைக்கப்படுகிறது. டெய்லி வீல் பிரிண்டரில் ஒரு எழுத்து உடைந்தாலோ அல்லது தேய்ந்தாலோ அந்த சக்கரத்தையே புதிதாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கு. அடுத்து இங்க்ஜெட் பிரிண்டர்கள். இங்க்ஜெட் பிரிண்டர்கள் தான் இப்போ பெரும்பாலும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது எல்லாமே. இந்த பிரிண்டர்களில் பிரிண்டர் ஹெட் உபகரணத்திற்கு பதிலாக வண்ண மைகள் திரவமாக அடிக்கப்பட்டு, கருப்பு மை மட்டும் இல்லாமல் இப்போ கலர் பிரிண்டர்ஸும் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வண்ண மைகளை உமிழ்ந்து பிரிண்ட் செய்வதால் இந்த பிரிண்டர்கள் இங்க்ஜெட் பிரிண்டர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வேகமாகவும் அழகாகவும் பிரிண்ட் செய்யும் இந்த பிரிண்டர்கள் வண்ணங்களிலும் கருப்பு வெள்ளை மாடல்கள்லையுமே என்ன செய்யுது பிரிண்ட் பண்ணுது. அடுத்து பார்த்தோம்னா லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டர் அப்படின்னா ஒளி கதிர்களுடன் பிளாஸ்டிக் கார்பன்கள் உதவியுடன் மிக அழகாக பிரிண்ட் செய்யும் பக்க அளவு பிரிண்டர்களே லேசர் பிரிண்டர். ஒரு பக்க அளவுக்கு இப்போ நம்ம அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறோம்ல அந்த மாதிரி பிரிண்டர் தான் இது.
லேசர் பிரிண்டர்களில் A4 முதல் A3 அளவு வரை அச்சிடும் வகைகள் இருக்கு. இதில் இந்த அச்சகம் மற்றும் விளம்பரத்துறையினர் பெரும்பாலும் லேசர் பிரிண்டர்களை தான் பார்க்குறாங்க. வண்ணத்தில் பிரிண்டர் செய்யும் அதிநவீன லேசர் பிரிண்டர்களும் இப்போ கிடைக்கும். லேசர் பிரிண்டரில் கலர் பிரிண்டர்ஸும் இப்போ இருக்குது. இந்த ஃபேக்ஸு, ஜெராக்ஸு, ஸ்கேனர் ஆகிய வசதியுடன் லேசர் பிரிண்டர்கள்லாம் குறைந்த விளைவில் நவீன காலங்களில் அறிமுகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வகை பிரிண்டர்களை நம்ம அந்த மாதிரி வசதிகள்லாம் தேவைன்னு நினச்ச மாதிரி இந்த மாதிரி பிரிண்டர்கள், லேசர் வகை பிரிண்டர்களை நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் போஸ்ட் ஸ்கிரிப்ட் திறனுடைய லேசர் பிரிண்டர்கள் வாங்குவது ரொம்பவே நல்லது. இந்த பிரிண்டர்கள் கணக்கியல் சூத்திரங்களை அடிப்படையாக கொண்டு அச்சு வேலைகளை துல்லியமாக செய்யுது. முக்கியமான செய்தி பார்த்துக்கோங்க. பிரிண்டர்கள் கணக்கியல் சூத்திரங்களை அடிப்படையாக கொண்டு அச்சு வேலையை துல்லியமாக செய்யுது. இது இந்த கணக்கெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வினாவை வரும்போது தெரியாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு வினாக்கள் அடிப்படையில் இந்த மெட்டீரியல் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வினாக்களாக இல்லாமல் இப்படி புத்தகமே உங்களுக்கு கொடுக்கும் பொழுது தான் அதில் நிறைய செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த செய்திகள் மூலமாக நம்ம எந்த வினாக்கள் வந்தாலும் எளிதாக விடையளிக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் அப்படிங்கிறது முதல்ல கணிப்பொறி நம்ம பார்த்தோம். அது எல்லாமே எனது ஒரு கைதியை போல் அடைக்கப்பட்டிருந்த கம்ப்யூட்டர் இன்னைக்கு என்ன செய்யுது, ஒரு பெரிய ரூம் அளவுக்கு கம்ப்யூட்டர் இருந்தது. அடுத்து கொஞ்சம் சிறிய அளவுக்கு வந்தது. அதுக்கும் அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் இந்த மேசை மீது வைக்கக்கூடிய அளவிற்கு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ மடிக்கணினியாக வந்து விட்டது. இதனை நோட்புக் என்றும் தமிழில் கையடக்க கணினி அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த மடிக்கணினியை எப்போ வளர்ச்சிக்கு ஏற்ப இதனுடைய பரிமாணங்கள் எல்லாமே நிறைய மாறிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. இந்த கம்ப்யூட்டர் போல தான் இந்த லேப்டாப்போட பயன்பாடு எல்லாமே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப்பிற்கும் செயல்படும் முறையில் பெரிய அளவில் வித்தியாசம் எதுவுமே கிடையாது. கம்ப்யூட்டரை என்ன செய்கிறோம், டேபிள் மீது வைத்து இயக்குறோம். அதுக்கு தனியாக யூபிஎஸ், CPU எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கோம். ஆனால் அந்த லேப்டாப்பில் அப்படி தனித்தனியாக கிடையாது. அதிலே எல்லாம் கலந்ததாக இருக்கும். கம்ப்யூட்டர் இருக்கிற இடம் தேடி நம்ம போனோம். ஆனால் இது நம்ம மடியில் நம்ம தூக்கி வச்சுக்கலாம். எங்கே போனாலும் இதை கையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது. லேப்டாப் அளவில் சிறியது, எடையும் குறைவு. அதனால் கையாள்வது ரொம்பவே எளிதாக என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த கம்ப்யூட்டர் போல் ஹார்ட் டிஸ்க்கு, CD டிரைவு, ஃப்ளாஃபி டிரைவு, சவுண்ட் சிஸ்டம் இப்படி எல்லாமே எதுலேயே இருக்குன்னா லேப்டாப்லேயும் இருக்குது. கம்ப்யூட்டரில் CD, ஃப்ளாஃபியை பயன்படுத்துவது போல் லேப்டாப்லேயும் நம்ம பயன்படுத்தலாம். லேப்டாப்பில் உள்ள சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இது பேட்டரி கொண்டும் இயக்க முடியும். கரண்ட் இல்லைன்னா கூட பேட்டரி அதில் சார்ஜ் பண்ணியிருந்தோம்னா அதை வச்சு இயக்கலாம். பேட்டரி தொடர்ச்சியாக 2 அல்லது 3 மணி நேரம் சார்ஜ் போட்டுட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான பேட்டரிகள் 3 வகையாக லித்தியம், அயன், நிக்கல், காட்மியம், SMH என வணிகத்தில் இருக்கு. லித்தியம், அயன், நிக்கல், காட்மியம் அப்படின்னு சொல்லி நிறைய வகைகளில் இது என்ன செய்யுது, இந்த பேட்டரிகள் கிடைக்கி. இந்த லித்தியம் அயன் பேட்டரிகள் தான் தற்போதைய தொழில்நுட்பத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இப்போ வீட்லேயோ அலுவலகத்திலேயோ லேப்டாப்பும் மின்சாரம் மூலம் பயன்படுத்துவது சிறந்தது. கம்ப்யூட்டரில் பிரிண்டரை இணைத்து பிரிண்ட் எடுப்பது போல் இந்த லேப்டாப்பையும் நம்ம பிரிண்டரில் இணைச்சி நம்மளால் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். லேப்டாப்பில் மவுஸுக்கு பதிலாக முன்னாடியே அந்த சதுர வடிவில் ஒரு வடிவம் கொடுத்துருப்பாங்க. அதில் விரலை வச்சு நகர்த்துவதன் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். அந்த கர்ஷர் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் மவுஸில் பயன்படுத்துவது போல் இதில் பயன்படுத்திக்கலாம். மாதிரி டெல், தோசிபா, ஏசர், IBM, சாம்சங், HP, NEC, காம்பேக் இது போன்ற முன்னணி நிறுவனங்கள் இப்போ லேப்டாப்பை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டருடன் ஒப்பிடும்போது பார்த்தோன்னா இதனுடைய விலை சற்று அதிகம்தான். ஆனால் இது எல்லாமே என்ன செஞ்சது, எங்கே போனாலும் நம்ம எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப எளிதான ஒன்றாக இருக்கிறது. கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் இணைப்பை பயன்படுத்தி ப்ரௌஸ் செய்வது போல் லேப்டாப்லேயும் நம்மளால் பயன்படுத்த முடியும். எங்கே பயணம் போகிறதா இருந்தாலும் இதை இது பண்ணிக்கலாம். செல்ஃபோன் மூலமாக நம்ம நெட்டை என்ன செஞ்சுக்கலாம், இணைச்சிக்கலாம். அதனால் அது ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் பயன்படுத்த முடியும். எங்கே எப்படி போனாலும் நம்ம ஒய்ஃபை மூலமாகவும் இதில் என்ன செஞ்சுக்கலாம், இன்டர்நெட் பயன்படுகளை கொடுத்துக்கலாம். லேப்டாப் பயன்படுத்துவதனால உள்ள 5 பயன்கள் என்ன? முதல்ல லேப்டாப் எடை குறைவு. எடை குறைவு. அடுத்து பார்த்தோன்னா கம்பி இல்லாத இணைப்பு. லேப்டாப்பில் கம்பி இல்லாத இணைப்புகள் இருப்பதால் நம்ம கையில் லேப்டாப் இருந்தால் போதும். இதுக்காக இன்டர்நெட் சென்டருக்கு போய் தான் இணையதளம் எடுக்கணும் அப்படிங்கிறது வேண்டாம்.
பொழுதுபோக்கு அம்சம், வெளியில் எங்காவது சென்று லேப்டாப்பில் வேலை செய்யும்போது பாடல்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு இயர்ஃபோனை மட்டும் மாட்டிக்கிட்டா அதே லேப்டாப்பில் வேலை பார்த்துக்கிட்டே நம்ம பாட்டும் என்ன செஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம். அதே மாதிரி அதிக நினைவகம், ஸ்டோரேஜ் நிறையா இருக்குது. ரேமை பொறுத்து என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். பல அப்ளிகேஷன்களை திறந்து நம்ம என்ன செஞ்ச முடியும், பணி செய்ய முடியும். அதுக்கப்புறம் நல்ல கேரி கேஸ், பயணத்தின் போது லேப்டாப்பை சுமிப்பதற்கு நல்ல கேரி கேஸ் கொடுக்கப்படுகிறது. அதாவது தூக்கிட்டு போகிறதுக்கான கேஸ் பவுச் கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் லேப்டாப் பேகு அது இதில் நிறைய இருக்குது. அதன் மூலமாக நம்ம ரொம்ப ஈஸியாகவே என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துகிட்டு போய்க்கலாம். லேப்டாப்புகளில் உள்ளே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், கம்ப்யூட்டர் போல் லேப்டாப்லேயும் கட்டமைப்புகள் இருக்குது. லேப்டாப் பயனர்கள் சில முக்கியமான விஷயங்களை மனதில் கொண்டு தங்களுக்கு வேண்டிய லேப்டாப்புகளை வாங்கி என்ன செய்யலாம், பயன்பெறலாம். அடுத்து பார்க்குறது என்னென்னா ஸ்கேனர். இப்போ ஸ்கேனர் கம்ப்யூட்டர் வைத்திருக்க நிறைய பேர்கிட்ட இன்று ஸ்கேனர் வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதிலும் பிரிண்டிங் துறையில் புகைப்படங்கள், எழுத்துக்கள் இதெல்லாம் ஸ்கேன் செய்கிறதுக்கு இந்த ஸ்கேனர்கள் ரொம்பவே முக்கியம். இப்போ கையடக்க மவுஸ் ஸ்கேனர்கள் மற்றும் படுக்கை அளவு ஸ்கேனர்கள், இதில் நிறைய ஸ்கேனர்கள் அங்கே என்ன செய்யுது இருக்குது. ஆனால் ஸ்கேனர்கள் மூலமாக சிறு மேஜை அடித்து பெரிய அளவிலும் இருக்குது. இந்த ஸ்கேனர்கள் தான் பெரும்பாலும் எல்லாராலும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் நாள்தோறும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு பார்த்தோன்னா பிரிண்டர்லேயே ஸ்கேனரும் சேர்ந்தே இருக்கும். அதே மாதிரி ஜெராக்ஸ் மிஷினில் அந்த ஸ்கேனர் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கேனர் ரொம்ப எளிதாக இப்போ கடைகள்லாம் போனோம்னா அந்த ஸ்கேன் பண்ணுற QR கோட் ஸ்கேனர்னு ஒரு குட்டியோண்டு ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. பென் வடிவில் கையடக்க ஸ்கேனர் வடிவில் கூட இப்போ என்ன செஞ்சிட்ருக்கு, இந்த ஸ்கேனர் பெருகி போச்சு. இப்போ அடக்கமான இப்பேனா எளிதில் எடுத்து செல்லும் வகையில் 85 கிராம் எடை அளவு மட்டுமே இருக்குது. பயணம் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் தகவல்கள் சேமிக்கப்பட்ட தகவல்களை பயன்படுத்துறதுக்கோ மற்றவங்களுக்கு கொடுக்கவோ இந்த சாதனம் ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்குது. மாதிரி நமக்கு ஒரு வழிகாட்டி போல, ஒரு நல்ல நண்பன் போலவும் இந்த பேனா உள்ளமைப்பில் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் கேமரா இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த டிஜிட்டல் கேமரா அப்படிங்கிறது ஒரு வினாடிக்கு 50 படங்களை எடுக்கும் திறனுடையதாக இருக்கிறது. எழுத்துக்களின் மேல் இந்த பேனாவை இழைத்து சென்றோமே ஆனால் தகவல்கள் அனைத்தும் கேன்சல். எழுத்துக்கு மேலே அப்படி லைட்டாக அப்படி உரசிட்டே போனோம் அப்படின்னா அது என்ன செஞ்சிடும், ஸ்கேன் செய்யப்பட்டு மெமரியில் பதிஞ்சிடும். இந்த தகவல்கள் எல்லாம் OCR, ஒளி வழி எழுத்துரு அறிதல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த OCR அப்படிங்கிறதுக்கான இந்த விரிவாக்கம் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது தான். சாஃப்ட்வேர் மூலம் கம்ப்யூட்டரில் தொடர்பு ஏற்படுத்தி நம்மளால் படிச்சுக்கவும் முடியும். இந்த முறை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஏன் அப்படி பார்த்தோன்னா மிகப்பெரிய கோப்புகள், ஒரு புத்தகம் வடிவில் ஒரு பெரிய புக்கை தூக்கிட்டு போகிறதுக்கு பதில் இதை வச்சு அப்படியே ஸ்கேன் பண்ணி நம்ம கையில் என்ன செஞ்சுட்டு போயிடலாம், எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி அடாப்டர்கள், இப்போ இதற்காக தனியாக வெளிப்புற அடாப்டர்கள் பொருத்தினால் இந்த பேனாவில் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதன் வாயிலாக படிச்சுக்கொள்ள முடியும். அதே மாதிரி கிராஃபிக்ஸு, டிசைனிங் பணிகள் செய்வதற்கு புகைப்படத்தின் தேவை ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய புகைப்படத்தை கம்ப்யூட்டரில் கொண்டு அதை இன்னும் அழகாக்க, கூடுதல் எஃபெக்ட்ஸு அதில் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுவதற்கு, இந்த புகைப்படங்களுடைய தரத்தை கூட்டுவதற்கும் இந்த ஸ்கேனர் நமக்கு பயன்படுத்தணும், ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த ஸ்கேனரை பயன்படுத்துவது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கேனர் கம்ப்யூட்டரோட இணைந்த பிறகு அதற்குரிய சாஃப்ட்வேரை கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கேன் செய்ய வேண்டிய சாஃப்ட்வேருடைய ஐக்கான் எதில் இருக்குன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கும். இப்போது அந்த ஐக்கானை கிளிக் செய்து ஸ்கேனர் விண்டோவை நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்கேனர் விண்டோவில் நாம் வைத்த ஃபோட்டோக்கள் நம் ஸ்கேனரை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. அது மாதிரி ஸ்கேனரில் குறைந்தபட்சம் 72 dpi அதிகபட்சம் 9600 dpi வரைக்கும் என்ன செய்யலாம், ஃபோட்டோ ரெசல்யூஷன் கொடுத்துக்கொள்ள முடியும். இப்போ ஸ்கேனர் நிறுவனங்களை பொறுத்து ரெசல்யூஷன் வேறுபடலாம். இதற்கடுத்து இதில் புகைப்படத்தினுடைய பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட், அதாவது புகைப்படத்தில் இருக்க கலரு, ஷேடோ வேணா ஷேடோ, இது எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியும். இந்த ஸ்கேன் செய்யப்பட்ட ஃபோட்டோ எந்த கோணத்தில் இருக்குது அப்படிங்கிறதும், அதை எப்படி நம்ம மாற்றிக்கிடணும், எப்படி திருப்பணும் அப்படின்னாலும் நம்மளால் என்ன செஞ்சுக்க முடியும், திருப்பிக்க முடியும். தலைகளாக வைத்து ஸ்கேன் செய்த ஃபோட்டோவை நேராக்கவும், கோண அளவிலான நம்ம இருக்கிறத நம்ம விருப்பப்படியும் என்ன செஞ்சுக்கலாம், மாற்ற முடியும் இந்த ஸ்கேனர்களில் ஸ்கேன் பண்ணுறதுனால. இப்போ வரக்கூடிய ஸ்கேனர்களில் பார்த்தோன்னா, ஸ்கேன் செய்யப்பட்ட ஃபோட்டோ புதிதாக ஒரு ஃபோல்டரில் தானாகவே ஒரு ஃபைல் பெயரை கொடுத்து சேமிக்கப்பட்டு விடுகிறது. பழைய ஸ்கேனர் முறைகளில் இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து ஸ்கேனரில் புகைப்படம் மட்டும் இல்லை, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுகள் ஸ்கேன் செய்யும் போது
ஸ்கேன் செய்யக்கூடிய வசதியும் இருக்குது. ஒரு புத்தகத்தை அப்படியே ஸ்கேன் செய்து அதை வேர்ட் டாக்குமெண்ட்டாக சேமிக்கும் வசதியும் ஸ்கேனர்களில் இருக்குது. ஸ்கேனர் வந்து பல வகைகளில் கிடைக்குது. அது எப்படிலான்னா உருளை வடிவ ஸ்கேனர், அதுக்கப்புறம் வந்து வடிவத்தில் சிறிதாக இருக்குது. சிறிய புகைப்படங்கள் மற்றும் புத்தகங்களை மற்றும் ஸ்கேன் செய்ய இந்த உருளை வடிவம் பயன்படுது. பார்த்துக்கோங்க, உருளை வடிவம் சிறிய வடிவில் தான் இருக்கும். சிறிய புகைப்படங்கள் புத்தகங்கள் மட்டும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். தற்போது டிஜிட்டல் கேமரா மூலமாக நம்ம புகைப்படம் எடுத்தாலும் கூட ஸ்கேனர் பயன்பாடு அதிக இடங்களில் இருக்குது. அப்புறம் எல்ஜி, யூமேக்ஸ், பெங்க் போன்ற நிறுவனங்கள் இந்த ஸ்கேனர் தயாரிப்பில் முன்னணியான இடத்துல என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஓசிஆர் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து என்ன செஞ்சோம், பார்த்தோம். இதில் ஓசிஆர் ஆப்டிக்கல் ஸ்கேனர் ரெகனைசேஷனுங்கிறத பார்த்தோம். 25 வருடங்களுக்கு முன்னாடி வெளியான ஒரு 400 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை சிறு திருத்தங்கள் செய்து மீண்டும் அச்சிட இந்த ஸ்கேனர் மூலமாக நம்மளால முடியும். கணினியில் டைப் செய்யணும், பின் பிழைகளை திருத்தி டிடிபி செய்து அச்சக முறைகளை செய்து தான் வெளியிட வேண்டும். இதற்கு நிறைய நாள் ஆகும். ஆனால் கணினி மூலம் இந்த பணியை ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். இந்த ஓசிஆர் மூலமாக தொழில்நுட்பம், அதுக்காண்டி தான் அந்த பணியை சுலபமாக செய்கிறதுக்கு இந்த ஓசிஆர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. இப்போ ஆம்னி பேட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மையத்தின் தொகுப்பே ஓசிஆர் அப்படிங்கிறது ஆகும். பாருங்க, ஆம்னி பேட்ஜ் என்ற மையத்தின் தொகுப்பு தான் ஓசிஆர் அப்படிங்கிறது. ஓசிஆர் என்பதன் விரிவாக்கம் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசர் அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிற கணினுடைய ஸ்கேன் கருவி வந்து எனது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த ஸ்கேனர் அப்படின்னா இந்த கருவி மூலமாக நான் பொதுவாக ஒரு புகைப்படம் அல்லது காகித படைப்பை நகலெடுத்து கணினி வடிவமைக்கக்கூடிய ஒரு மென்பொருட்களிடையே பயன்படுத்த முடியும். ஓசிஆர் தொழில்நுட்பத்து மூலமாக இந்த மென்பொருள் மூலமாக நம்ம புத்தகத்தையும் என்ன செய்யலாம், ஒரு முழுவதுமாக ஸ்கேன் செய்து அதை பயன்படுத்துவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அப்புறம் இதை நகல் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நகல் எடுக்க வேண்டிய புத்தகத்தை ஸ்கேனரில் திறந்து வைக்கணும். இந்த புத்தகங்களை நாம் ஸ்கேன் செய்தால் அந்த பக்கங்களில் உள்ள உரைகள் அனைத்தும் டெக்ஸ்ட் ஃபைலாக மாறி நம்ம வந்து ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆகும். அப்புறம் ஒவ்வொரு பக்கத்தையும் ஸ்கேன் செய்து டெக்ஸ்ட் ஃபைலாக நம்மளால் என்ன செய்ய முடியும், மாற்றிக்கிட முடியும். கடைசி வடிவாக ஸ்கேன் செய்த டெக்ஸ்ட் ஃபைலில் திருத்தமோ எழுத்து உயரம் மாற்ற வேண்டிய அவசியமான அனைத்து பணிகளையும் செய்து புத்தகத்தை அச்சிட முடியும். இது ஓசிஆர் தொழில்நுட்பத்தின் மூலமாக 400 பக்கம் கொண்ட புத்தகத்தை 5 நாட்களில் அச்சிட முடியும். ஆங்கில புத்தகங்களுக்கு இம்முறை பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. தமிழில் பல ஆராய்ச்சிகளின் முடிவாக பொன்மொழி என்ற ஓசிஆர் சாஃப்ட்வேர் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழில் பல ஆராய்ச்சியின் முடிவாக என்ன பேர் பாருங்க, பொன்மொழி என்ற ஓசிஆர் சாஃப்ட்வேர். இது வந்து புத்தகங்களை, தமிழ் புத்தகங்கள் 95% இந்த ஓசிஆர் மென்பொருள் நொடி பொழுதில் டெக்ஸ்ட் ஃபைலாக மாற்றிடுது. இந்த சாஃப்ட்வேர்களில் தான் பல வகையான தமிழ் எழுத்துருக்கள் இருக்கிறதுனால நமக்கு தேவையான எழுத்துருவை தேர்வு செய்து நம்மளால பயன்படுத்த முடியும். இப்போ பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் இந்தியாவின் அனைத்து மொழிகளுக்குமான ஓசிஆர் ஆராய்ச்சி பணிகளை செய்து வருகிறது. இதுவும் முக்கியமான ஒரு வினா. இதோட நம்மளுடைய இந்த ஸ்கேனர் பகுதியும் முடிஞ்சது. இப்போ இந்த காணொலியில் நம்ம 3 தலைப்புகள் பார்த்துருக்குறோம். அடுத்த பகுதியை அடுத்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். நன்றி.